நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபார்லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு வக்ர பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம். குரு பகவான் எப்போ வக்ரகதி அடைகிறாரு, என்னைக்கு வக்ர பயிற்சி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, October 9, 2024 ஸ்டார்ட் ஆகுதுங்க. அதுலேருந்து February 4, 2025 வரைக்கும் ஏறக்குறைய 3 மாதம் 26 நாள் குரு பகவான் வக்ரகதி அடைகிறார். இந்த குரு பகவான் வக்ரகதி அடைகிறதுனால பாருங்க, நிறைய ராசிகளுக்கு நற்பலன்கள் இருக்குங்க. ஒரு சில ராசிகளுக்கு ஒரு சில மைனஸ் இருக்கு. அது பெரிய கெடுதல் அப்படின்னு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஜென்ரலாகவே பாருங்க, இந்த குரு பகவான் நட்சத்திர பாதங்களை தான் கடக்கிறாரே தவிர ராசி மண்டலத்தை கடக்கிறது இல்லை. ஸோ கவலைப்பட வேண்டாம். ஜென்ரலாக பாருங்க, இந்த குரு பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான் இவங்கெல்லாம் வக்ரகதி அடைஞ்சாங்க அப்படின்னா பெருசாக நம்மளை கெடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயற்கை சுபர்கள் இவங்க வக்ரகதி அடையும் போதும் நம்மளுக்கு ஒரு சில படிப்பினையே தான் ஏற்படுத்துவாங்களே தவிர பெருசாக கெடுக்க மாட்டாங்க. கவலைப்பட வேண்டாம். ஸோ இந்த குரு பகவானோட வக்ர பயிற்சி பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நிறைய பேருக்கு பாருங்க, இதை பார்த்து முடிச்சிட்ட பின்னாடி நம்மளோட இண்டிவிஜுவலான ஹாரோஸ்கோப்பையும் நம்ம அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு தோணும். அந்த மாதிரி உங்களோட இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பை நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போதே எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் போட்டிருக்கோம். அதுக்கு ஃபோன் பண்ண வேண்டாம். ஏன்னா பெரும்பாலும் என்னோட நம்பர் பார்த்திங்கன்னா நாட் ரீச்சபிளில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். ஸ்டாஃப்ஸ் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. உங்களோட டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஹாரோஸ்கோப்னோட ஒரு டீட்டெயில்டு ப்ரெடிக்ஷன், அதே மாதிரி இந்த குரு பகவானோட வக்ர பயிற்சி உங்களுக்கு பாதகமாக சாதகமாக அதையும் நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? வரிசையாக பாருங்க, நம்ம இந்த குரு வக்ர பயிற்சி பலன்கள் தாங்க பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இப்போ என்ன ராசியை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்ம ராசி அன்பர்கள் உங்களை பற்றி தாங்க பேச போகிறோம். சிம்ம ராசி அன்பர்களான உங்களுக்கு இந்த குரு பகவான் என்ன செய்ய போகிறாரு, நல்லது செய்ய போகிறாரா கெட்டது செய்ய போகிறாரா அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஜென்ரலாக பாருங்க, சிம்ம ராசி அன்பர்கள் உங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னாலே பர்ஃபெக்ஷன், அதாவது ஒரு ஆளுமை இருக்க பர்சனாலிட்டி. நான் எது செஞ்சாலும் பிளான் பண்ணி கரெக்டாக செய்வேங்க, அதில் எந்த தப்பும் வராது அப்படின்னு யோசிக்கக்கூடியவங்க, கரெக்டாகவும் செய்வீங்க. ஒரு ஃபேமிலியில் பாருங்க, ஒரு சிம்ம ராசி அப்பா இருந்தால் பிரச்சனையே இல்லைங்க. அதாவது நல்லா சம்பாதிப்பார், ஒய்ஃப்க்கு என்னென்னலாம் வேணுமோ பர்ஃபெக்டாக வாங்கி கொடுத்துருவாரு. சொசைட்டியில் பிள்ளைங்களை, அதே மாதிரி ஒய்ஃபை, அவங்களோட ஃபேமிலியை பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்பெக்டோடு வச்சு எல்லாரும் பார்த்தா வணக்கம் சொல்கிற அளவுக்கு ஒரு ரெஸ்பெக்டாக வச்சு மெயின்டைன் பண்ணுவார். மரியாதையை சொசைட்டியில் காப்பாற்றி வைப்பார். அப்படிப்பட்ட பர்சனாலிட்டி. என்ன ஒரே ஒரு சிம்மத்துக்கு ஒரு மைனஸ் என்ன அப்படின்னா, பெருசாக நடிக்க தெரியாது. அதே மாதிரி எல்லாத்தையும் டைரெக்டாக பேசுவீங்க. இது ரெண்டும் ஒரு பெரிய மைனஸ். சரி, அப்படிப்பட்ட சிம்மராசி அன்பர்கள் உங்களுக்கு குரு பயிற்சி, அதாவது குரு வக்ர பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாங்க. பொதுவாக பாருங்கள், ராகு அண்ட் கேது 2 and 8, சனி பகவான் பார்த்தீங்கன்னா 7ல் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. நவம்பர் 15 வரைக்கும் தான் வக்ரகதி அடைஞ்சிருப்பார். குரு பகவான் 10, ஜாபு, கேரியர், ப்ரொஃபஷன், பிஸ்னஸ்ஸு எல்லாம் ஏதோ ஒரு மாதிரி போயிட்டுருக்கு. பெருசாக ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப திருப்தியாக அப்படிலாம் இல்லைங்க. உண்மை அதுதாங்க. ஜென்ரலாக பாருங்கள், இந்த சிம்மம், மீனம், கடகம், கும்பம் இதெல்லாம் கொஞ்சம் டஃப் பீரியடாக தான் போயிட்டுருக்கு. யாரும் பெருசாக நல்லா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லலை. சரி, இந்த ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியிலையும் இதே மாதிரி தான். சரி, ஆல்ரெடி அப்படி போயிட்டுருக்கு. இப்போ இந்த குரு பகவான் வக்ரம் வேற அடைஞ்சிருக்காரு. இவர் ஏதாவது காம்ப்ளிகேஷன் ஏற்படுத்துவாரா? கண்டிப்பாக. என்ன அப்படின்னா, குரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லார்ட் ஆஃப் 5, பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம், இதனோட அதிபதி தான் குரு பகவான். உங்களுக்கு குரு பகவான் யோக கிரகம். ஓகேங்களா? இவர் பார்த்தீங்களான்னா வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது அப்படின்றது ஒரு பெருசாக நம்மளால பாசிட்டிவாக சொல்ல முடியாதுங்க. பெருசாக சொல்ல முடியாது. தொழிலில் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பல சோதனைகள் வரும். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சிம்மம் உங்களை பற்றி சொல்லணும்னா நிறைய சோதனைகளை சாதனையாக மாற்றக்கூடிய பர்சனாலிட்டிஸாக. ஆனால் இப்போ நீங்கள் என்ன ஆகிட்டுருக்கீங்கன்னா, சோதனை அப்படியே ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டுருக்கீங்க, ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டுருக்கீங்க. நிறைய சிம்மராசி அன்பர்கள் ஒரு சிலர் நல்லா இருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட சுய ஜாதகம் தான் காரணம். சரிங்களா? பெரும்பாலான சிம்மராசி அன்பர்கள் ரொம்ப ஒரு நொந்து போயிட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ உங்களுக்கு இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, தொழிலில் சம் காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்படுத்துவார். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா புதுசாக பிரச்சனைகள், புதுசாக பார்த்தீங்கன்னா கான்ஃப்ளிக்ட்ஸு. நல்லாவே பழகிட்டாங்க, திடீர்னு நம்மள ஆகாமல் போயிடுச்சு. நல்லாவே பேசுகிறாங்க, ஆனால் பின்னாடி ட்ராப் பண்ணுறாங்க. இப்படி நிறைய விஷயம் நடக்குது பார்த்தீங்களா? நேரில் நல்லா தாங்க பேசுகிறாங்க, ஆனால் பின்னாடி ஹையர் அஃபிஷியல்ஸ் கிட்ட இது சொல்கிறது, நம்மளுக்கும் ஹையர் அஃபிஷியல்ஸ்க்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிரியேட் பண்ணுறது. நேரில் நல்லா பேசுகிறாங்க, பின்னாடி தேவையில்லாத வேலையெல்லாம் செய்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நேர்லேயே நல்லா பழகிட்டு இருந்த கொலீக்ஸ் பார்த்தீங்கன்னா
இப்போ உங்களுக்கு எதிரியாக வரலாம். ஸோ தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன சிக்கல்கள் கான்ஃப்ளிக்ட்ஸ்கள் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் இந்த குரு வக்ர பயிற்சி காலகட்டம். சரிங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி கான்ஃப்ளிக்ட்ஸ்லாம் நம்ம டீல் பண்ணணும் அப்படின்னா, ஒன்று அவங்க காலில் விழுந்து நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும். அது உங்களால் முடியாது. ஐஸ் வைக்க, காலில் விழுக்க, நடிக்க, அவங்களுக்கு சாதகமாக பேச, இதெல்லாம் உங்களால் முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொறுமையாக இருக்கலாம், நிதானமாக இருக்கலாம், அமைதியாக இருக்கலாம், சகிப்புத்தன்மையோடு இருக்கலாம். விடு, எல்லாம் மாறும் அப்படின்ற மாதிரி நீங்கள் இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு விஷயங்க. மாத கோள்கள் பற்றி சொல்லணும் அப்படின்னா, அதாவது பெருசாக ஆரவாரம், பெருசாக ரியாக்ட் பண்ணுறது அதெல்லாம் வேண்டாங்க. மாத கோள்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, சூரியன் எல்லா நேரமும் இந்த 3 மாத காலகட்டமும் சூரியன் உங்களுக்கு ஃபேவராக இருப்பாரா சொல்கிறதுக்கு இல்லை. மாத கோள்களோட பயிற்சியில் வந்து ரொம்ப 100% ஃபேவராக இருக்கா. ஒன்று நல்லா இருக்குது, ஒன்று நல்லா இல்லை. புதன் நல்லா இருக்காரு, செவ்வாய் நல்லா இல்லை, செவ்வாய் நல்லா இருக்காரு, சுக்கிரன் நல்லா இல்லை. இப்படி மாறி மாறி சூரியன் எல்லா நேரமும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவான் அப்படியும் சொல்கிறதுக்கு இல்லை. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொறுமையாக, நம்பிக்கையோட, நம்மளோட உற்றார் உறவினரோட சப்போர்ட்டோட, நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸோட சப்போர்ட்டோட, இப்போ நீங்கள் சிம்மராசி ஜென்னா இருக்குன்னா உங்கள் ஒய்ஃப்னோட சப்போர்ட்டோட இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சைலண்ட்டாக நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு அப்படின்னு இருக்கிறது ரொம்ப புத்திசாலித்தனவங்க இந்த 3 மாத காலகட்டமும். அதே மாதிரி பாருங்கள், உங்களுக்கு இதில் ஏதாவது ப்ளஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹெல்த் வந்து ஓரளவுக்கு நார்மலாக இருக்குங்க. ஹெல்த்தில் பெருசாக இம்பேக்ட் அப்படின்றது இருக்காது. தொழிலில் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும், ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும், புதுசாக பழகிற நண்பர்கள் பிரச்சனைக்கு உண்டு பண்ணுவாங்க. ஆல்ரெடி பழகியிருக்க நண்பர்களும் கொலீக்ஸும் ஹையர் அஃபிஷியல்ஸும் ஏதாவது நம்ம மண்டையை தின்னுட்டே இருப்பாங்க. அமைதியாக நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு அப்படின்ற மாதிரி ஒரு சகிப்புத்தன்மையோடு நீங்கள் மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா பெருசாக நம்மளுக்கு வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. அதே மாதிரி சிம்மத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, முருக வழிபாடு கொஞ்சம் வச்சுக்கோங்க. முருக வழிபாடு நிறைய பேர் இப்போ வந்து முருகரை கும்பிடணும் அப்படின்னா நான் சொல்லுவேன், நீங்கள் முருகரை கும்பிடுங்க, கந்தசஷ்டி கவசம் பாராயணம் பண்ணுங்க அப்படின்னா டைம் இல்லை அப்படிங்கிறீங்க. உங்களுக்கு முடியும் அப்படின்னா டெய்லி கந்தசஷ்டி கவசம் பாராயணம் பண்ணுங்க. ஏன்னா தொழில் ரீதியான காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து சார்ட் அவுட் ஆகும் செவ்வாயை கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணும்போது. அப்படி இல்லை அப்படின்னா பக்கத்தில் முருகர் கோயில் இருக்குது அப்படின்னா முருகர் கோயில் டெய்லி போங்க, முருகரை 3 முறை சுற்றி வாங்க. இல்லையா, செவ்வாய்க்கிழமை மட்டுமாவது போங்க, முருகருக்கு ஒரு நெய் விளக்கு ஏற்றுங்க, முருகரை வந்து பார்த்திங்கன்னா 9 முறை சுற்றி வாங்க. இது தொழில் ரீதியான நிறைய பாதிப்புகள் ஏற்படாமல் முருகப்பெருமானோட அருள்னால இந்த 3 மாதத்தை ஈஸியாக கடந்துடலாம். வாழ்த்து.